எமர்ஜென்சி எமர்ஜென்சி, சீக்கிரமா நிறைய ஏஜென்ட்ஸை நம்ம ட்வைலைட் இருக்க கேசலுக்கு அமுச்சு வைங்க. நான் தான் வில்லன். இப்ப நான் ஆன்யாவை கடத்த போறேன். உலகத்திலே நம்பர் 1 ஸ்பையை எதிர்க்கிறதுக்கான பிரமாதமான வாய்ப்பு. என்னடா பண்றீங்க? அவனை தடுத்து நிறுத்துங்கடா. இப்ப நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1ல எபிசோட் 5 பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ட்வைலைட்டும் நம்ம யாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்த ஆன்யாவோட ரிசல்ட் வரப்போகுது. ஆன்யா கண்டிப்பா இதுல பாஸ் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிரேஸ்லெட் அவந்து போச்சு, இது ஒரு அபசகனம். அச்சோ, எதிரில் கருப்பு போன வருது, இதுவும் அபசகனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஆன்யா கத்துறா, அப்பா நான் ஆக்கம் எரிச்சிட்டேன். ட்வைலைட்டோ ரொம்ப சந்தோஷம். அப்படியே சீன் கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு லேடி சொல்றாங்க, இன்னைக்கு கண்டிப்பா அவங்க அந்த இன்டர்வியூல பாஸ் ஆயிருக்கணும். இதுகிட்ட அந்த ஆபீசர் ட்வைலைட் கிட்ட நம்ம ஒரு ஆபரேஷன் கொடுத்தா அது தோத்து போனதா வரலாறே கிடையாது. இப்படியே இந்த பக்கம் ட்வைலைட்டை பார்த்தா பெரிய அதிர்ச்சியில இருக்காரு. ஏன்னா நம்ம லாய்டோட ஃபேமிலி அதுல பாஸ் ஆகவே இல்ல. 3 பேரும் இடி விழுந்தா மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஆன்யாவும் அந்த ஆக்கம் எரிச்சனாலதான் நான் பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஹோம் மாஸ்டர் என்ட்ரசன் அங்க வந்து, இது ரொம்பவே சீக்ரெட் தான், ஆனா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன், அடிஷனல் சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ல உங்க பொண்ணு ஆன்யா இருக்கா, அதுவும் அவதான் முதல் இடத்துல இருக்கா. அப்ப நம்ம ட்வைலைட் சொல்றான், நாங்க இன்டர்வியூல அவ்வளவு மோசமா பர்ஃபார்ம் பண்ணியும் எங்களுக்கு எப்படி சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மனுஷங்களுடைய இனத்துக்கு மோசமான ஒரு விரோதினா அது கொசுதான். அந்த கொசுவை நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப சீட் ஃபுல்லா இருக்கு. அதுல இருந்து ஒருத்தர் விலகுனா கூட உங்க ஆன்யாக்கு தான் அங்க சீட் கிடைக்கும். அப்ப யோரோட மனசுல ஆன்யாக்கு சீட் கிடைக்கணும், என்ன விட்டுருங்க, என் பையனுக்கு நான் இந்த காலேஜ்ல கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்கியிருக்கேன். அப்ப யோர், உன் புள்ள இந்த காலேஜ்ல படிக்காம போனாதான் ஆன்யாக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்துறா. இது அப்படியே ஆன்யா ரீட் பண்ணி, கவலைப்படாதீங்க, வருஷம் வருஷம் இது மாதிரி நிறைய பேர் போவாங்க, கண்டிப்பா ஆன்யாக்கு சீட் கிடைக்கும், உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிடுச்சுன்னா எங்க கிட்ட இருந்து கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி, ஆன்யா இந்த ஸ்கூலுக்கு வரும்போது நான் இங்க இல்லாம கூட இருக்கலாம், ஏன்னா ஸ்வானை நான் அடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே ஆன்யா, எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, ஜாலி, நான் ஆக்கம் எரிச்சனெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஆடிட்டு இருக்கா. அப்ப நம்ம ட்வைலைட்க்கு ஒரு கால் வருது. கால் எடுத்து பேசிட்டு, ஆன்யாக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அவங்க அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ட்வைலைட்டோட ஃப்ரெண்டும் அவன் வீட்டுக்கு வந்து அவனும் சேர்ந்து கொண்டாட ஆரம்பிக்கிறான். அப்ப எல்லாரும் செம்மையா ட்ரிங்க்ஸ் குடிச்சிடுறாங்க. அப்ப ட்வைலைட்டோட ஃப்ரெண்டு சொல்றான், டே மச்சான், உன் மிஷின் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள்டா. டேய், பக்கத்துல யார் இருக்கா, பொறுமையா பேச, அவளுக்கு கேட்டுட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா யோரோ செம போதையில இருக்கா. அப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்றான், டே மச்சான், உன் பொண்ணு எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிக்கிறா, அவளுடைய ஆசையை எதையாச்சும் நிறைவேற்றி வைடா. இதை கேட்ட ஆன்யா உடனே டிவி ஆன் பண்றா. டிவில பிரின்சஸ கடத்தி வச்சிடறாங்க. அவங்கள ஒரு ஸ்பை காப்பாத்தி கூட்டிட்டு வரான். இதை பார்த்த ஆன்யாவோ, நான் தான் பிரின்சஸ், ஆன்யாக்கும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்டு ட்வைலைட்டோ, நம்மளுடைய ஆபரேஷனுக்கு ஆன்யா ரொம்பவே முக்கியம், அவ ஆசைப்படுறத நம்ம கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கணும், அப்பதான் எல்லாமே ஸ்மூத்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வைலைட்டோ அவனுடைய ஏஜென்சிக்கு மெசேஜ் பண்றான். ட்வைலைட் கிட்ட இருந்து கோடு வந்திருக்கு, கோட் B015. அப்பனா ஆன்யாக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ட்வைலைட் இன்னொரு ஹெல்ப்பும் கேட்டிருக்காரு. நம்ம ஆபீசர் சொன்ன மாதிரி ட்வைலைட் எது பண்ணாலும் காரணமா தான் இருக்கும், உடனே அவர் சொன்னதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆர்டர் போடுறாங்க. அதுக்குள்ள இங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஹெலிகாப்டர்ல போக ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆல்ரெடி சம போதையில இருக்கா. ஆனா அப்பயும் இவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறா. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே யோர், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் பயணம் பண்ணி அந்த கேசலுக்கு போறாங்க. கேசல பார்த்த உடனே ஆன்யாக்கு சம சந்தோஷமாயிடுது. அப்ப ஓடி ஓடி விளையாட ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவளுக்கு போர் அடிச்சிடுது. அப்பா, என்ன நீங்க ஏமாத்தாதீங்க, இங்க யாருமே இல்ல, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. ஆமா லாய்டு, என்ன லாய்டு, ஆட்களே இல்ல, உன் பொண்ணோட ஆசையை உனக்கு ஒழுங்காவே நிறைவேற்ற தெரியல, பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ட்வைலைட்டும் இதை ஏஜென்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஏஜென்சில இருக்கவங்க, எமர்ஜென்சி எமர்ஜென்சி, சீக்கிரமா நிறைய ஏஜென்ட்ஸை நம்ம ட்வைலைட் இருக்க கேசலுக்கு அமுச்சு வைங்க, இது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பக்கத்துல வேற வேற ஆபரேஷன்ல இருந்த எல்லா ஏஜென்ட்ஸுமே நம்ம ட்வைலைட் இருக்க அந்த கேசலுக்கு போறாங்க. அங்க வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாருமே நம்ம ட்வைலைட்டை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா அவன் ரொம்பவே ஃபேமஸான ஸ்பை இல்லையா. அதனால ட்வைலைட் மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறான். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை சொல்றேன். அவன் நார்மலா ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அவன் காலை தட்டி தட்டி அவன் மாஸ்கோட அங்க இருக்க ஸ்பைஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுல என்ன சொல்றான்னா, நான் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே கேளுங்க. அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அப்ப நம்ம டாய்லெட்டோட ஃப்ரெண்ட் மைக்கை பிடிச்சி நம்ம ஆன்யாக்கு ஹிடன் காலேஜ்ல சீட் கிடைச்சிடுச்சு. இன்னைக்கு இந்த செலிப்ரேஷனுக்கு முக்கியமான காரணமா அந்த நம்ம ஆன்யா பிரின்சஸ வரவேற்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோ லாய்ட் மேன், அப்புறம் இவங்க யாருன்னு தெரியல, அப்புறம் நான் தான் வில்லன். இப்ப நான் ஆன்யாவை கடத்த போறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த லாய்ட அடிச்சு வெளுக்க போறீங்க. இதுதான் உங்களுக்கான சிறந்த வாய்ப்பு. உலகத்திலே நம்பர் 1 ஸ்பையை எதிர்க்கிறதுக்கான பிரமாதமான வாய்ப்பு. இதை அழகா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உசுப்பத்தி விட்டுட்டு ஆன்யாவை அங்க இருந்து தூக்கிக்கிட்டு போயிடுறான். என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்யா கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம ஃப்ரெண்ட் சொல்றான், உனக்கு பிரின்சஸ் ஆன்யாவை காப்பாற்றணும்னா நான் கேட்குற கொஸ்டினுக்குலாம் நீ கரெக்டாக பதில் சொல்லணும். இது எல்லாமே ஆன்யா கொடுத்த கொஸ்டின்ஸ் தான். அப்படி இல்லைன்னா நீ இந்த காஸ்டியூமை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டியூமை காட்டுறான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பான்மேன் கிட்ட நம்ம ஆன்யாவுக்கு பிடிச்சது என்ன? காஸ்டியூமா இல்ல சைலன்சர் வச்ச பிரிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்யா சொல்றா. இந்த கேள்விக்கு நீ தப்பா பதில் சொல்லிட்ட. ரெண்டாவது கொஸ்டின், ஆன்யாவுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? பீனட். கரெக்டான ஆன்சர். இப்ப லாஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுக்கு நீ தப்பா பதில் சொல்லிட்டா நீ கண்டிப்பா அந்த காஸ்டியூமை போட்டே ஆகணும். ஆன்யாக்கு இப்ப என்ன தேவைப்படுது? சீக்கிரமா ஆன்சர் பண்ணு. உனக்கு இன்னும் 5 செகண்ட் தான் டைம் இருக்கு. 5 4 3 பேன்மேனோட கியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஆன்யா யோசிச்சுட்டு, எனக்கு இப்ப தண்ணி தாக எடுக்குது. இதை கேட்ட ஃப்ரெண்டோ, லாய்ட் இப்ப நீ அவுட் ஆயிட்ட, இப்ப நீ இந்த காஸ்டியூமை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்டியூமை கொடுக்குறான். லாய்டும் வர வழியே இல்லாம இதை வேற போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பா போட்டுக்கிறான். எல்லாமே நம்ம மிஷினுக்காக தான் ட்வைலைட், பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்றதுக்காக போறான். மத்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே வாவ் ஃபேமஸான ஸ்பை ட்வைலைட் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. நம்ம ட்வைலைட் எல்லாரையும் தாண்டி ஆன்யா கிட்ட போய்கிட்டே இருக்கான். இதை பார்த்து ஸ்பைஸ் வாவ் சபையா பண்றாரே, இதுக்குள்ள பிரின்சஸ் ஆன்யாவை நீ காப்பாத்திடலான்னு நினைக்கிறியா? இவன் வேற உண்மையாலே புள்ள பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இதுக்கு முன்னாடி தான் பண்ணிருப்பானோ? நம்ம ட்வைலைட்டும் ஆன்யா இருக்க இடத்துக்கு வேக வேகமா போய்கிட்டு இருக்கான். அப்ப நிறைய அவனுக்கு அப்டக்கல்ஸ் வருது. எல்லாத்தையும் ரொம்ப அசால்ட்டா சமாளிச்சுட்டு முன்னேறி வந்துகிட்டே இருக்கான். டேய் என்னடா பண்றீங்க, அவனை தடுத்து நிறுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கத்தும் போது அவன் மேல ஒரு பால் வந்து அடிச்சு அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இதுக்கு மாதிரி இங்க இருந்து வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மேல போயிடுறான். ட்வைலைட்டும் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே நிறைய ஸ்பைஸ் இருக்காங்க. அட கடவுளே, இவங்க எல்லாரும் முன்னாடி நம்ம ஆக்ட் பண்ணி காட்டணுமா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷை ஆகிறான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆப்ரேஷனுக்காக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவன் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரின்சஸ் ஆன்யா, உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், மரியாதையா அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஃப்ரெண்டோ, அவ்வளோ சீக்கிரம் நீ பிரின்சஸ் ஆன்யாவை தூக்கிடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு யாராக அமுச்சு வைக்கிறான். செம்ம போதையில இருந்தனால தலாடி வரா. வந்து இவனை பயங்கரமா போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறான். ஏய் யார் எதுக்கு இப்படி அடிக்கிற? ஆனா யார் எதையுமே கண்டுக்காம உண்மையாலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல அவளுடைய ஏல்ஸ் உடஞ்சு போய் அப்படியே அவ மயக்க போட்டுறா. உடனே ட்வைலைட் அவளை பார்த்து அவளுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஆன்யா கிட்ட போறான். அப்ப ஃப்ரெண்ட் வந்து அவளை வேணா நீ ஈஸியா சமாளிச்சிடலாம், ஆனா என்ன சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ட்வைலைட் அவனை ஒரே அடியா அடிச்சு நாக் அவுட் ஆக்கிடுறான். உடனே ஆன்யா கிட்ட போயிட்டு, பிரின்சஸ் ஆன்யா உங்களை காப்பாத்த நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்றான். உடனே ஆன்யா ட்வைலைட் கையை பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்ப அங்கிருந்து ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ஃபயர் ஒர்க் ரெடி பண்ணி நீங்க ஹிடன் காலேஜ்ல செலக்ட் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இதை பார்த்து ஆன்யாக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அது எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவ ட்வைலைட் கிட்ட சொல்றா, அப்பா நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்லை, ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ட்வைலைட்டும் இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே சீன் கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ட்வைலைட் எவ்வளவு செலவு பண்ணிருக்கான் அப்படின்றத காட்டுறாங்க. இதை பார்த்து ஆபீசரும் இவ்வளவு செலவாச்சா, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாமே நம்ம ஆபரேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்படி இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல இன்னும் 2 முக்கியமான கேரக்டர் வரும். அந்த 2 பேரும் ஆன்யாவும் அடிக்கிற லூட்டி செம ஃபன்னா இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை தட்டி விட்டுக்கோங்க.